அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நகரத்திலே கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் 6:8 பாருங்களேன். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும். அப்ப இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா அற்புத அடையாளங்களை செய்வதற்கு. நான் சொல்றேன், நம்ம மூலியமா அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார், செய்ய போகிறார், அவர் செய்ய விரும்புகிறார். அப்ப உங்களை எடுத்து பயன்படுத்துவது ஆண்டவருடைய சித்தம். நீங்க நிறைய நேரம் பைபிள் படிக்கிறப்ப, அப்போஸ்தலர் குறிப்பா படிக்கிறப்ப, இந்த நாட்கள்ல அதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமே, என் மூலமா எல்லாம் நடந்தா நல்லா இருக்குமேன்னு உங்களுக்கு அந்த விருப்பம் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் சொல்றேன், இந்த வசனம் உங்களுக்கு தான். ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக அற்புத அடையாளங்களை இந்த பூமியிலே செய்ய போகிறார். நீங்க போய் ஜெபம் பண்ண போறீங்க, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய போகிறார். வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது சுகம் உண்டாக போகிறது. தேவன் உங்களை அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக வைக்க போகிறார். அது ரெண்டு முக்கியமான காரியம் தான். என்னன்னா விசுவாசம், வல்லமை. விசுவாசம், வல்லமை, ஃபெய்த், பவர். இது ரெண்டு இருந்தா போதும். இந்த ஸ்தேவான் யாருன்னு முதல் தெரிஞ்சா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, சபை ரொம்ப வளர்றப்ப ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சர்விங் டியூட்டிக்காக எடுத்த ஒரு ஆள் தான் இவர். அப்ப சர்ச்சில் சர்விங் டியூட்டி பண்ணவரை ஆண்டவர் எப்படி பயன்படுத்திட்டு இருக்காரு பாருங்க. அப்ப நான் சொல்றேன், நம்ம சாதாரணமானவங்க தானே, தேவானம் அப்படிதான் இருந்தாரு. ஆனா அவர்கிட்ட இருந்தது என்னன்னா விசுவாசமும் வல்லமையும். இன்னைக்கு நான் சொல்றேன், இது ரெண்டு உங்களுக்கு இருக்கும்னு சொன்னா நீங்க அற்புத அடையாளங்களை செய்வீங்க, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வீங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட இதை கேளுங்க, எனக்கு விசுவாசத்திலும் வல்லமையிலும் நான் வளர்றேன். அப்ப விசுவாசம் யார் மேலனா இயேசுவின் மேல் விசுவாசம், இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசம், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம். அப்ப விசுவாசத்துக்கும் இயேசுவுக்கும் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவ வார்த்தையினால் வரும் இல்லையா? இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட்னே இருக்கு, கிறிஸ்துவின் வார்த்தையினாலே வரும். அப்ப இயேசுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க விசுவாசம் வளர்கிறது. விசுவாசம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள், அப்பொழுது பெரிய காரியங்களை செய்வீர்கள், அற்புதங்களை செய்வீர்கள். அடுத்து என்னன்னா வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். நீங்கள் பலன் அடைந்து பவர். அப்ப இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர், விசுவாசமும் வல்லமையும். இதை கொடுக்கிறது யாருன்னா பிதாவாகிய தேவன். ஆமென். அப்ப இந்த திருத்துவ தேவர்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம் பாருங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அவங்க மத்தியில நம்ம இருக்கிறோம், நம்ம மத்தியில அவங்க இருக்கிறாங்க. அப்ப இயேசுவை குறித்து கேள்விப்பட விசுவாசம் வளர்கிறது. பரிசுத்த ஆவியின் இடத்திலே நம்ம நேரம் செலவிட அவருடைய வல்லமையை பெறுகிறோம். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவர்களாய் தேவனாலும் பயன்படுத்தப்பட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களாகி இந்த பூமியிலே எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாயிருப்போம். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வோம். இந்நாட்களின் எழுப்புதலே உங்களையும் என்னையும் கர்த்தரும் பயன்படுத்துவார். நாம் அவரை வெளிப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.